தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தீக்கதிர் தலையங்கம் நாள் 4/2/2026 புதன்கிழமை. தலைப்பு: கைவிட வேண்டியது யார்? விளக்கம்: வெறுப்பை கைவிடுங்கள், இணைந்து செயல்படுவோம் வாருங்கள் என்று காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஒன்றிய அமைச்சர் சர்பானந்த சோனாவால். அத்துடன் ஒன்றிய அரசு மீது குற்றச்சாட்டு தெரிவிப்பதை கைவிடும்படியும் கோரிக்கை வைத்துள்ளார். RSS பாஜக பரிவாரங்கள் மட்டுமல்ல, ஒன்றிய அமைச்சர்களும் பாஜக முதல்வர்களும் வெறுப்பு நடவடிக்கைகளுக்கும் பேச்சுக்களுக்கும் ஒட்டுமொத்த வடிவமாகத்தானே இருக்கிறார்கள். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மக்களை பழிவாங்குகிறார்கள். தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களை புறக்கணிப்பது வெறுப்பினாலா, அன்பினாலா? பாஜக அரசு ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் நெருங்கும் நிலையிலும் இன்னும் காங்கிரஸ் ஆட்சியையும் நாட்டின் முதல் பிரதமர் நேருவையும் கூட குறை கூறுவதும் வசைப்பாடுவதும் தானே இவர்களது செயல்பாடாக உள்ளது. மதச்சார்பின்மை, சமத்துவம், சமூக நீதி, அரசியலமைப்பு சட்டம், கூட்டாட்சி கோட்பாடு அனைத்தையும் குழி தோண்டி புதைத்திடும் முயற்சியில்தானே மோடி அரசு மூர்க்கம் காட்டுகிறது. இந்நிலையில் சோனாவாலின் பேச்சு கசாப்பு கடைக்காரரின் காருண்யமே. கடந்த 2019ஆம் ஆண்டு பொது தேர்தல் காலத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் 40ஆக இருந்தது. அது 2025இல் 600% அதிகரித்துள்ளது என்று இந்தியா வெறுப்பு பேச்சு கண்காணிப்பு எனும் அமைப்பு தெரிவித்துள்ளது. அதாவது 1318 ஆகியுள்ளது. இதில் பாஜக ஆளும் மாநிலங்கள் 5 மட்டுமே. 2 பங்கு வெறுப்பு பேச்சுகளுக்கு இடம் கொடுத்துள்ளன. இதில் உத்தரப்பிரதேசம் முதலிடம் 266, மற்றவை மகாராஷ்டிரா 193, மத்திய பிரதேசம் 172, உத்தரகாண்ட் 155, தலைநகர் டில்லி 76 ஆகும். இத்தகைய வெறுப்பு பேச்சுகளில் முதலிடம் பிடிப்பவர் ஆதித்யநாத் 86, அடுத்து மோடி 63, அமித்ஷா 58, ஹிமந்தா 36 என பின்தொடர்கிறார்கள். இது பாஜக ஆளும் மாநிலங்களில் 25% அதிகரித்துள்ளது. ஆனால் எதிர்க்கட்சிகள் ஆளும் 7 மாநிலங்களில் 34% குறைந்துள்ளது. மொத்த வெறுப்பு பேச்சுக்களில் 88% பாஜகவினர் பேசியவை என்பதிலேயே வெறுப்பவர்கள் யார், வெறுக்கப்படுபவர்கள் யார் என்பது பளிச்சென தெரியும். ஒரு நாளுக்கு 4 வெறுப்பு பேச்சு. நாட்டு மக்கள் நல்லிணக்கத்துடன் வாழ்வதற்கு எதிரான கெடு எண்ணத்துடனே இந்துத்துவ சக்திகள் மட்டுமல்லாது பாஜக அரசுகளும் செயல்படுகின்றன. அதனால்தானே மகாத்மா காந்தி பெயரிலான திட்டத்தை ஒழித்து கட்டினர். கர்நாடக காங்கிரஸ் அரசு நிறைவேற்றிய வெறுப்பு கருத்து தடுப்பு சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அம்மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியுள்ளது இவர்களது அண்மை செயல்பாடு. வெறுப்பின் உச்சத்தில் இருந்து கொண்டு வேண்டுகோள் விடுவது ஏமாற்று. நன்றி. தலையங்கம் வாசித்தது உங்கள் தோழர் தி. பாலசங்கர், ஆயிரம் விளக்கு பகுதி, மத்திய சென்னை மாவட்டம்.